பொதுவாகவே இந்த மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் எல்லாமே கிடைக்கும். பட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு திருமணம் ஆன பிறகு தான் இவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வர முடியும். மேஷத்துக்கு 12ஆம் இடத்துல சனிங்கிறது இப்போ கொஞ்சம் சில கஷ்டங்கள் அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் அது சரியாயிடும். ஏன்னா பொதுவாகவே சனி பகவான் வந்து ஆரம்பத்தில் சில கஷ்டங்களை கொடுத்தாலும் பணம் சேர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? பணம் சேர்றதுக்கு வழி ஒரே வழி என்னென்னா, நிறைய அன்னதானம் பண்ணணும். நிறைய அன்னதானம் பண்ண 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 இவங்களுக்கு காசு பணம் வந்து சேரும். அதே மாதிரி ஆலயங்களுக்கு. ஃபுல் ஆன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் லைஃப் கோச்சர் மற்றும் கவுன்சிலர் அஸ்ட்ராலஜர் திருமதி ஜெயா ரவி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேம்மா. நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க? எல்லாம் சௌக்கியம் மேம். பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12 ராசிகள் அப்படின்னு பேசும்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தனித்துவம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நான் முதல்ல மேஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ மேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா மேஷம்னா ரொம்ப கோவக்காரங்க, ஷார்ட் டெம்பர் அப்படிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்ல கேள்வி. இப்போ மேஷம் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஷார்ட் டெம்பர்டு, கோவம் அதெல்லாம் உண்டு. எல்லாத்துலேயும் வேகம், அவங்களுக்கு வந்து ஒரு என்னென்ன ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ வேகத்தடை அவங்களுக்குலாம் வேணும். ஏன்னா இது செவ்வாயுடைய வீடு இல்லையா? செவ்வாயினாலே போர் உயிரம் தானே சொல்கிறோம். அப்போ நிச்சயமாக அந்த கோபம் அந்த எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. ஷார்ட் டெம்பர்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பொதுவாகவே இந்த மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் எல்லாமே கிடைக்கும். பட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு திருமணம் ஆன பிறகு தான் இவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வர முடியும். ஸோ அதுதான் வந்து மேஷத்தினுடைய ரகசியம். அதுக்குன்னு திருமணத்துக்கு முன்னாடி அவங்க நல்லா இருக்க மாட்டாங்களா? அப்படி கிடையாது. ஆனால் ஒரு மேன்மை, அதாவது இந்த உலகத்துக்கு தெரிகிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மேன்மை அப்படிங்கிறது திருமணத்திற்கு பிறகு தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அதே மாதிரி அவங்களுக்கு வரப்போகிற லைஃப் பார்ட்னரை எப்படி இருப்பாங்க? ஒரு ஆர்வமாக இருப்பாங்க இல்லையா? லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க ஜென்ரலாகவே இந்த காலச்சக்கரம்னு எடுத்துக்கிட்டோன்னா, மேஷத்துக்கு 7ஆம் இடம் வந்து துலாம். அது சுக்கிரனுடைய வீடு. செவ்வாய்ங்கிறது நெருப்பு, சுக்கிரன் அப்படிங்கிறது வெண்ணெய், நெய் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நெருப்பில் வந்து வெண்ணெயை வச்சா என்ன ஆகும்? அது உருகி நெய்யாயிடும் இல்லையா? அப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறது நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஜெல்லிங் வித் ஈச் அதர் அந்த மாதிரி ஒரு ஜெல் ஆறக்கூடிய கேரக்டராக தான் இருப்பாங்க. அதாவது இது வந்து இயற்கையான இந்த காலச்சக்கரத்தை வைத்து நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்கவுங்களுக்கு கணவன் மனைவி அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கையில் எப்படி அமைவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் அதை போய் நம்ம பார்க்க முடியும். இது வந்து பொதுவான கருத்து, சரியா? ஸோ இயற்கையாகவே இந்த மேஷத்துக்கு துலாமை வந்து 7ஆம் இடம்னு வச்சுருக்காங்க. அது வந்து கணவனோ மனைவியோ. அப்போ இந்த செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் ஒரு நல்ல பிணைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்போவுமே உண்டு. ஓகே. எப்போவுமே இப்போ வந்து மேஷத்துக்கு 7.5 சனி வந்து ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் ஒரு பயம் என்னென்னா, இருக்கிற வேலை போயிடுமோ, தொழிலை காப்பாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி. உண்மையிலே மேஷ ராசிக்கு தொழில் அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் மேம்? அதாவது 7.5 சனிங்கிற கான்செப்டே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எல்லாரும் பேசுகிற மாதிரி நான் பேச மாட்டேன். என்னோடய ஐடியாலஜி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்குன்னு நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, முரண்பட்ட கருத்து பேசுகிறேன் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக 7.5 சனிங்கிற கான்செப்டே எப்படின்னா, நம்மளுடைய ராசின்னு தான் இப்போ எல்லாருமே நம்ம பேசி பேசி எல்லார் மனசுலையும் ராசிங்கிறது பதிஞ்சு போச்சு. ஆனால் நாங்கள் வந்து ஜோதிடர்கள் லக்னத்தை வச்சு தான் பேசுவோம் எப்போவுமே. இந்த பயிற்சி பலன்கள் இதெல்லாமே லக்னத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் பொதுவாக இந்த உலகத்தில் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, ராசி பேஸ்டு தான் பேசுகிறாங்க. ராசி என்பது நிலையானது அல்ல, அது நகரக்கூடிய விஷயம். இப்போ நீங்கள் பிறக்கும்போது உங்கள் ராசி கன்னி ராசியில் நீங்கள் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, உங்கள் தசாபுக்தி மாற மாற உங்கள் சந்திரன் அங்கேருந்து நகர்ந்து 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 போகிறாரு ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும். அப்போ எப்படி நீங்கள் வந்து ராசியை வச்சு நீங்கள் வந்து கோச்சார பலன் சொல்ல முடியும்? அது தவறான ஒரு கருத்து. லக்னம் மாறாதுங்களா? லக்னம் ஆனது நிலையானது. லக்னம்ங்கிறது என்னன்னா, உடலும் ஆன்மாவும் ஒன்று சேரும் இடம் தான் லக்னம். இப்போ ராசிங்கிறது வெறும் உடலும் உங்கள் மனசும் மட்டும்தான். இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு மனிதன் இல்லையா? வெறும் உடலை வச்சுக்கிட்டு வெறும் ஆன்மா வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டும் சேர்ந்தாதானே ஒரு, அதுதான் லக்னம்ங்கிறது.
அப்போ அந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து 7.5 சனிங்கிற விஷயத்தையே கணக்கு பண்ணணும். அப்போ கூட அது 7.5 வருஷம் தொடர்ச்சியாக ஒரு மனுஷனுக்கு கெடுதலை கொடுக்காது. அதாவது உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல சனி வரும்போது தான் கெடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். அது கூட என்னென்னா 2.5 வருஷமாக அது பிரிஞ்சு தான் இருக்குமே ஒழிய ஒரேடியாக 7.5 வருஷம் கெடுதல் யாருக்கும் நடக்காது. 4ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் வரத்துக்கு உண்டான அந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 10 வருஷம். 4ஆம் இடத்துல அவர் வந்து உட்காரும்போது ஒரு 2.5 வருஷம் நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுப்பார். திரும்ப அவர் 8ஆம் இடத்துக்கு வரும்போதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும். ஏன்னா சனி பகவானோட சுழற்சி வந்து 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அவர் சுற்றி வராரு இல்லையா. ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 7.5 சனிங்கிறது இப்போ நம்மெல்லாம் பேசுகிற 7.5 சனி கிடையாது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக். இது வந்து ஒரு சர்ச்சைக்கு உண்டான ஒரு டாப்பிக்கு. பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்கிறேன், மேஷத்துக்கு 12ஆம் இடத்துல சனிங்கிறது இப்போ கொஞ்சம் சில கஷ்டங்கள் அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் அது சரியாயிடும். ஏன்னா பொதுவாகவே சனி பகவான் வந்து ஆரம்பத்தில் சில கஷ்டங்களை கொடுத்தாலும் அவர் அந்த ராசியை விட்டு நகரத்துக்கு முன்னாடி ஒரு நல்லதை பண்ணிட்டு தான் போவார் நிச்சயமாக. இப்போது மேஷத்துலேருந்து அவர் நெக்ஸ்ட் இயர் வெளியில் வந்துடுறாரு. ஐ மீன் மீனத்துலேருந்து நெக்ஸ்ட் இயர் அவர் வெளியில் வந்துடுறாரு மேஷத்துக்கு. அப்போ ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க. பட் ஜென்ரலாக வந்து அதெல்லாம் கூட இந்த 4, 8, 12 வரும்போது தான் அவர் நிறைய கஷ்டங்களை கொடுக்குறார். ஓகே, ஸோ கூடிய சீக்கிரம் இதுலேருந்து அவங்க விடுபட்டுருவாங்க. இன்னும் ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 6-8 மாதம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இதை விலக நல்லது வந்து பண்ணிட்டு தான் அவர் போவார் இந்த இடத்த விட்டு. அப்போ தொழில் வந்து சிறப்பாக இருக்கும், யாரும் பயப்பட வேண்டாம். அதெல்லாம் பயப்படவே வேண்டாம். இப்போ இன்னும் கேட்டால் எனக்கு 2-3 மேஷ லக்னக்காரங்க எனக்கு இப்போ ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எங்களுக்கு இத்தனை வருஷமாக நாங்கள் வேலை தேடிட்டு இருந்த இதெல்லாம் கிடைக்கல, இப்போ புதுசாக அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி வேலை கிடைக்கிற காலமாக இருக்குது. இன்னும் கேட்டால் இப்போ அவங்களுக்குலாம் வேலை கிடைக்குதுன்னு எனக்கு 2-3 மேஷ லக்னக்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஸோ சனி பகவான் வந்து துன்பத்தை கொடுத்தாலும் அது பர்மனெண்ட் கிடையாது. கொஞ்ச நாள் அவர் வந்து கொடுப்பாரு, நம்ம அதுலேருந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் அவர் நல்லதை பண்ணுவார், அவ்வளோதான். ஓகே, அப்போ பொதுவாகவே மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து உடல் சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து சீக்கிரமாக தாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்டிருக்கேன். உண்மையா பொய்யா அப்படிங்கிறத விட இது வந்து காலச்சக்கரம்னு ஒன்று இருக்குது இல்லையா. மேஷம் முதல் மீனம் வரை இது ஒரு காலச்சக்கரம். அப்போ அதுக்கு மேஷத்துக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன, கன்னிங்கிறது அடிவயிறு. அடிவயிறுனாலே சூட்டால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அடிவயிறில் வரும் இல்லையா. அவங்களுக்கு மோஸ்ட்லி என்ன மாதிரி வரும்னா இந்த யூரினரி பிளாடர் சம்மந்தப்பட்ட இது, இந்த யூரினரி ட்ராக்கில் இன்ஃபெக்ஷனாக இருந்து யூடிஐன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் இது மாதிரி தான் மோஸ்ட்லி அவங்களுக்கு வரும். ஹெர்னியா, அப்பெண்டிக்ஸு, இதெல்லாம் வந்து அடிவயிறு பிரச்சனைகள். ஸோ இந்த மாதிரி ஒரு கோளாறுகள்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு பணம் வந்து தங்கணும், பணம் செலவாகக்கூடாதுன்னா நல்ல வரையமாக இருந்தால் பரவாயில்ல, பணம் சேர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? பணம் சேர்றதுக்கு வழி ஒரே வழி என்னென்னா நிறைய அன்னதானம் பண்ணணும். நிறைய அன்னதானம் பண்ண இவங்களுக்கு காசு பணம் வந்து சேரும். அதே மாதிரி ஆலயங்களுக்கு சென்று கொண்டே இருந்தால் நல்ல நிதி நிலைமை நன்றாக இருக்கும். ஆலயங்கள்னு சொல்கிறது எஸ்பெஷலி வியாழக்கிழமைகளில் சிவன் ஆலயங்களுக்கு போகிறது அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வியாழக்கிழமையில் உத்திராட நட்சத்திரமும் சேர்ந்ததுன்னா அன்னைக்கு வந்து இவங்க சிவபெருமானுக்கு பலாப்பழமும் தேனும் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா இன்னும் சால சிறந்தது. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்னா என்ன மேம்? இந்த ஒரு விஷயம் செய்ய போகிறீங்கன்னா இந்த கலர் ட்ரெஸ்ஸு போட்டு போனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னா லக்கி கலர். ஆக்சுவலாக மேஷ லக்னம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் குருவும் தான் வந்து இவங்களுக்கு யோகாதிபதிகள். ஸோ இந்த கலர் சூரியனோட கலர் என்ன, லைட் ஆரஞ்சு இல்லையா. அதாவது சிகப்பு அப்படிங்கிறது செவ்வாயை சேர்ந்தது, ஆரஞ்சு அப்படிங்கிறது சூரியனோடது. அப்போ அந்த மாதிரி ஆரஞ்சு கலர் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா குருவுக்கு உண்டான கலர்னா எல்லோ, அது ரெண்டுமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் ரெட்டு அப்படிங்கிறது நல்லது இல்லை. என்னதான் மேஷம் வந்து செவ்வாயோடைய வீடாக இருந்தாலும் அவர் 8க்குடையவர் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. 8ஆம் அதிபதியை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, அந்த எனர்ஜியை வந்து பூஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் அதுக்கு இந்த ரெண்டையும் நம்ம பூஸ்ட் பண்ணோன்னா இந்த சூரியனோட கலரும் குருவோடைய கலரும் இவங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். கண்டிப்பாக. இவங்களுக்கான ஒரு லக்கி நம்பர் சொல்லுங்களேன்.
அதே தான் எப்போவுமே நான் சொல்கிறேனே, ஒரு லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் குரு இவங்க 2 பேர் தான் மேஷத்துக்கு யோகாதிபதிகள். அப்படின்னா சூரியனோட நம்பர் 1, குருவுடைய நம்பர் 3, இது ரெண்டும் அவங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே மேம்.